கிருஷ்ண பிரசாத் குடிச்சிட்டு வழியில் வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ககன் காரில் வராரு. காருக்கு முன்னாடி விழ ககன், ஏயா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கோமா கேட்க, ககனே தெரியாமல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. தான் ஒய்ஃபு சாரதாக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, அபூர்வா மேலே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்ப அந்த டைமு செர்ரி வந்து, அண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா சொல்லிகிட்டே இருக்க அவனை கண்டுக்காமல் தள்ளி விட்டுட்டு ககன் கோவமாக போகிறாரு அபூர்வாவை அடிக்க. உடனே செர்ரி தண்ணி அங்கே பக்கத்தில் பில்டிங்கில் இருந்த தண்ணி எடுத்துன்னு வந்து அவங்க அப்பா மேலே ஊற்றி, என்னப்பா பண்ண நீ எல்லா விஷயத்தையும் அண்ணங்கிட்ட சொல்லிட்டியே அப்படின்னா, ஐயோயோ சரி உடனே ஃபோனை பண்ணி எப்படியாவது தடுத்து நிறுத்துறா அப்படின்ன உடனே செர்ரி வந்து அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி, அத்தை வீட்டை விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு காணாமல் போங்க, எங்கன்னா போங்க, ஏன்னா ககன் அண்ணா ரொம்ப கோவமாக வராரு, உங்களை கொலை பண்ணாலும் கொலை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்ல, அவன் வரானா வரட்டும், அவனை நான் உண்டில்லன்னு பண்ணுறேன்னு சவால் விடுறாங்க அபூர்வா. அபூர்வா அப்படியே சட்டமாக சேரை போட்டு உட்காந்து அபூர்வாவை சுற்றி கையாட்களை வச்சுருக்காங்க. ககன் கோவமாக வந்த உடனே இந்த கையாட்கள்லாம் போய் சண்டை போடுறாங்க. ககன் எல்லாரையும் அடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அபூர்வாவை கொலை பண்ணுறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு வரா. அந்த நேரம் ரொம்ப தடுத்து பார்க்குறா பூமி. ககனுக்கு இருக்கிற கோவத்தில் பூமி சொல்கிறது எதையுமே காதில் வாங்காமல் போகிறதுனால பூமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓங்கி பலான்னு ஒரு அறை விடுறா. அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாரு ககன். ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. அங்கே நடந்த அவமானத்தினால அப்படியே அமைதியாக திரும்பி வந்துடுறாரு. அந்த நேரம் போலீஸ் உள்ளே வர அபூர்வா, இந்த ககனை பிடிச்சி உள்ளே போடுங்க சார், முடிஞ்சா என்கவுண்டரை சுட்டு தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செர்ரி வந்து அபூர்வாவை தடுக்கிறார். அத்தை இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எதுக்காக ககன் இங்கே வந்தார், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகிடும். நீங்கள் கோயிலில் அவமானப்படுத்தினது எல்லாமே மாமாவுக்கு தெரிய வரும், அப்புறம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே, வேணாம் சார் இந்த முறை அவனை நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க போலீஸ்காரங்க கிட்ட. பூமிக்கு எப்படி ககன் வீட்டுக்கு போகிறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் கிருஷ்ணா வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பூமி மாமான்னு ஓடி போகிறா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அழுறா. என்னம்மா ஆச்சு, என்ன சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி நான் உயிருக்குயிராக லவ் பண்ணுற ககனை நான் அடிச்சிட்டேன் மாமா. அபூர்வா அவரை தூக்கி உள்ளே வச்சு என்கவுண்டர் போட சொன்னான். இது எந்த பிளான்லாம் நான் கேட்டதுனால நான் அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு அழுவுறா. அழாதம்மா, உன்னை கண்டிப்பாக அவன் புரிஞ்சுப்பான்னு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. வீட்டுக்கு நடப்பெனமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஓடி வர்றாங்க சாரதா. சாரதா வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, நீ அங்கே இருந்தல்ல, ஏதாவது ப்ராப்ளம் நடந்ததா? என் ககன் எதுவுமே சொல்லலை, ஃபோனும் எடுக்க மாட்டேன்றா, என்ன நடந்தது சொல்லு கேட்க இவ வந்து கட்டி பிடிச்சி அழுவுறா. அந்த நேரம் ககன் வராரு. ககனை பார்த்த உடனே சாரதாவுக்கு பெரும் நிம்மதி. ககன் அப்படின்னு ஓடி போனாலும் ககன் பேசாமல் முறைச்சி இவளையே பார்த்துட்ருக்காங்க பூமியை. 2 நிமிஷம் யார்கிட்டையுமே எதுவுமே பேசல. அப்படியே முறைச்சி பூமியை பார்த்துக்கிட்டே மேலே ஏறி போயிடுறாரு அவரோட ரூமுக்கு. பூமி ஓடி போகிறா. என்னங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னோடனே அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறாரு. மறுநாள் காலையில் ககனுக்கு பிடிச்சது எல்லா ஐட்டம் டிஃபனுக்கு செஞ்சு வைக்கிறா. ககனும் பேசாமல் வந்து டைனிங் டேபிளில் உட்கார்றாரு. எல்லா ஐட்டமும் ஆச்சரியமாக பார்க்குறாரு ககன். இதை பார்த்த சாரதா பரிமாறும்போது சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் செய்யலப்பா, பூமி தான் செஞ்சா அப்படின்னு சொல்ல, அப்படியே தடுத்து நிறுத்துறாரு. வேணாம் வைக்காத அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி நீ செஞ்சது என்ன இருக்குது அப்படின்னு ககன் கேட்க, உடனே பூரி சொல்கிறா, அம்மா செஞ்சது இந்த ஊறுகாய் டப்பா தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே பூமி பண்ணது தான் அப்படின்னு சொல்ல, உடனே கோவமாக ககன் அந்த ஊறுகாவை எடுத்து பாதி பாட்டில் ஊறுகாவை போட்டுக்கிட்டு அதுவே டிஃபனாக சாப்பிட்டு போகிறாரு. பூமி பின்னாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பாதி வழியில் மடக்கி பிடிச்சி, நான் ஏன் இப்படி பண்ணேன் உங்களை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரத்தில் அந்த சரச்சந்திரா ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறார். என்னம்மா பூமி, அநியாயத்தை பார்த்து கொதிச்சு எழுந்து என் வீட்டுக்கு வந்தவனை திருப்பி அடித்த பார்த்தியா? அவன் வீட்டில் இருந்தாலும் நீ வந்து நியாயம் எதுன்னு தெரிஞ்சு அடிச்சிருக்க பார்த்தியா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்ல கடுப்பாகுது ககனுக்கு. இவங்கிட்ட என்னம்மா பேசிகிட்டு இருக்க, வாமா போகலான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பூமிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் லவ்வரு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கா.